வணக்கம். நான் புவனேஸ்வரி சங்கமா கலெக்ஷன்லேருந்து. இப்போ ஃபேப்ரிக் ஜுவல்லரி நம்ம பார்க்கலாமா? ஃபேப்ரிக் கம், வளையல் பேஸ், டிசைன் மிரர், காட்டன் ரோப், பேக் ரோப், mini pendant, hook and cut ring, thread and needle, earbuds, cardboards, ear and pendant, trimmer, nose player, cutter, round nose player, kalamkari cotton cloth, இப்போ நமக்கு தேவையான அளவில் கிளாத் எடுத்துட்டு கார்ட்போர்டில் ஃபேப்ரிக் கம் அப்ளை பண்ணிக்கணும். பண்ணிட்டு அது ஈவனாக இருக்கிறதுக்கு இயர்பட்ஸ் வச்சு நல்லா ஈவனாக எங்கே பார்த்தாலும் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஒரு 4 பக்கமும் ஒரு 1/2 இன்ச் இருக்கிற மாதிரி அதில் வச்சு பேஸ்ட் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி அந்த பென்டனுக்கும் இயரிங்க்கும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கார்ட்போர்டை எல்லாத்தையும் வச்சு அதில் பேஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு 4 பக்கமும் 1/2 இன்ச் இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஃபேப்ரிக் கம் கார்ட்போர்டில் 4 பக்கமும் அப்ளை பண்ணிவிட்டு அது ஈவனாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அதை நல்லா மடித்து விட்டு நீட்டாக கார்னர் கரெக்டாக அந்த கார்னர் உட்கார்ற மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. 4 பக்கமும் இந்த கார்னர் கரெக்டாக இருக்க மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க. அந்த மணம் கரெக்டாக இருக்க மாதிரி நல்லா ஈவனாக எடுத்து விட்டுருங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் ஸ்ட்ரெட்டுக்கும் பென்டனுக்கும் வேண்டியதை செஞ்சுருங்க. Ring, mini pendant, இந்த டாலரில் பின் சைடு இந்த ரோப்பு மாட்டுறதுக்குன்னு சொல்லிட்டு இந்த 2 இடத்துலையும் கம் போட்டு கட்ரிங் எடுத்து அது ஒரு ஹாஃப் உள்ளே போயிருக்கணும், ஒரு ஹாஃப் வெளியில் வர மாதிரி அதில் வச்சு ஒட்டிடுங்க. அது முன்பக்கம் திருப்பி 2 ஈவனாக இருக்கா, ஒரு ஹாஃப் வெளியில் வந்திருக்குது ஈவனாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதை அப்படியே காய வச்சுடுங்க. இந்த பென்டன் எடுத்து ஒரு 5 பென்டன் டாலருக்கு கீழே தொங்க விடுற மாதிரி இருக்கும்.
இன்ச்சு கிட்ட கட் பண்ணிக்கிட்டு நூலை அது எல்லா பென்டனையும் நல்லா சென்டரில் கொண்டு வந்து வச்சு முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க. கம் தடவி அந்த 5 பென்டனையும் கீழே தொங்க விட்டுருங்க. அதே மாதிரி அந்த டாலரை ஒட்டி அந்த பென்டன் இருக்கிற மாதிரி கம் பண்ணி ஒட்டிடுங்க. இதே மாதிரி முடிச்சு போட்டுட்டு வச்சுட்டு அந்த டாலர் இதே மாதிரி வரிசையாக கம் போட்டு இதை ஒட்டி வச்சுக்கோங்க. ஒட்டிட்டு அந்த பென்டன் பேக் சைடு இருக்கு இல்லையா, அதில் கம் போட்டுக்கோங்க. அப்படியே எடுத்து பேக் சைடில் வச்சு ஒட்டி நல்லா அமைக்க விட்டு ஒட்டிடுங்க. அப்போ நல்லா மேலே ஏறி எல்லாம் சமமாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. டாலர்லாம் சமமாக இருக்கா, அந்த ரிங்கும் கரெக்டாக உட்காந்துருக்கான்னு பார்த்து செக் பண்ணிக்கோங்க. டிசைன் மிரர் எடுத்துருக்கோம். உங்களுக்கு வேண்டிய டிசைன் நீங்கள் வாங்கி அதில் வந்து உங்களுடைய க்ரியேட்டிவிட்டியில் நீங்கள் பண்ணிக்கலாம். சென்டரில் கம் வச்சு நான் எனக்கு விருப்பப்பட்ட ஒரு டிசைன் நான் பண்ணுறேன். இதில் சென்டரில் மிரர் வச்சுக்கிறதுக்கு ஃபோர்செப்ஸ் யூஸ் பண்ணி இந்த டூல்ஸ் யூஸ் பண்ணால் கரெக்டாக கொண்டு போய் இந்த இடத்துல வைக்கலாம். நம்ம அதை யூஸ் பண்ணி பண்ணுறேன். ஒரு திலகம் மாதிரி ஒரு மிரர் டிசைன் வைக்கிறேன். ஃபினிஷ் பண்ணிட்டேன். டாலர் ஃபினிஷ் பண்ணிட்டேன். இதே மாதிரி ஸ்ட்ரெயிட்டு சென்டரில் கம் தடவிட்டு ரெண்டு இடத்துலையும் கம் தடவிட்டு ஐபின் வச்சுருக்கேன். கொடுத்துட்டு ஐப்பன் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். முதல்ல அதே மாதிரி டாலரில் தொங்க விட்ட மாதிரியே ஒரே ஒரு பென்டன், குட்டி பென்டன் வந்து ரெண்டுத்துலேயும் வச்சுட்டு பேக் சைடு உள்ளதில் கம் போட்டு அதே மாதிரி ஒட்டிட்டேன். அதுலேயும் ஒரு டிசைன் போட்டுட்டேன். ஸ்ட்ரெட்டும் ரெடி ஆயிடுச்சு. இதில் டாலருக்கு ரோப்பும் ஸ்ட்ரெட்டுக்கு ஏர் ஹூக்கும் ஜாயின் பண்ணுறேன். டாலருக்கு கட்ரிங் எடுத்து அதை ஓப்பன் பண்ணிட்டு இல்லை காட்டன் ரோப்போட ஜாயின் பண்ணி அந்த ரிங் டாலருக்கு தொங்க விட்டோம் இல்லையா, அதில் வச்சு டைட் பண்ணிவிட்டு அதே மாதிரி இந்த சைடும் கட்டன் போட்டு செட் பண்ணியிருக்கேன். இந்த பக்கமும் அதே மாதிரி டைட் பண்ணியிருக்கேன். ஸ்ட்ரெட்டுக்கு ஏர் ஹூக் எடுத்து அதில்
இருக்கும் இல்லையா, இதை லைட்டாக எடுத்துட்டு லைட்டாக அந்த ரிங்கை எடுத்துட்டு அந்த த்ரெட்டில் இருக்க ஐப்பின் ரிங்கில் மாட்டிட்டு அதை க்ளோஸ் பண்ணிடுங்க. அதே மாதிரி இன்னொரு த்ரெட்டையும் பண்ணிடணும். த்ரெட்டை அதே மாதிரி பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வளையல் பேஸ் அண்ட் கிளாத் மேலே கம்மு ஃபேப்ரிக் கம் போட்டு இது 1 inch வளையலுங்கிறப்ப நீங்கள் எடுக்கிறப்ப 2.5 inch லென்த் எடுத்துக்கணும். கிளாத்து அப்படியே ரொம்ப இழுக்காமல், சுருக்கமும் இல்லாமல், துணியும் ரொம்ப இழுக்காமல் அப்படியே பார்த்து மெதுவாக சென்டரில் முதல்ல ஒட்டிகிட்டே வாங்க. ரவுண்டாக ஒட்டிட்டு கீழே உள்ளதை மாற்றி அப்படியே ஒட்டிட்டு, ஒரு சைடு முதல்ல ஒட்டிட்டு அது மேலே 2வது சைடு அப்படியே ஒட்டிட்டு வாங்க. மேலே நீங்கள் 1 inch பேங்கில் எடுத்தீங்க அப்படின்னா கிளாத்தோட அளவு வந்து 2.5 inch இருக்கணும் உங்களுக்கு. அப்போ தான் கரெக்டாக உள்ளே வந்து க்ளோஸ் ஆகும். சைடு ஒட்டிட்டு 2வது சைடு அது மாதிரி சுற்றி ஒட்டிட்டிங்கன்னா ரொம்ப நீட்டாக இருக்கும். நல்லா ஒட்டி முடிச்சுட்டேன். மிரர் வச்சு இப்போ டிசைன் பண்ணலாம். அதே ரவுண்ட் மிரரை மேட்சாக இருக்கணுமேனு சொல்லிட்டு அதே டிசைனே யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு செட்டாக இருக்கணும், நெக் செட்டு அண்டு ஸ்ட்ரெட்டு பேங்கிள் 3 ஒரே மாதிரி இருக்கணும்னு அதே ஷேப் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன்.